வடகிழக்கு பருவமழை எதிரொலியாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்தது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சில மாவட்டங்களில் கனமழைக்கான அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார கிராமங்களில் மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்தது. குறிப்பாக சந்தைப்பேட்டை, அரியூர், மணலூர் பேட்டை, கீரனூர், குன்னத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மானாவாரி பயிர் செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர், தேவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் பள்ளி முடிந்த பின் மாணவர்கள் மழையில் நனைந்தவாறே வீடு திரும்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பகல் நேரத்தில் மிதமான மழை பெய்தது. குறிப்பாக நாகர்கோவில், கோட்டார், இடலாக்குடி, தக்கலை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்தது. புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளில் 2வது நாளாக மழை தொடர்ந்ததால் குளிர்ச்சியான வானிலை நிலவியது. சென்னையில் அடையாறு, தரமணி, வேளச்சேரி, தியாகராயர் நகர், வடபழனி, நுங்கம்பாக்கம், பெரம்பூர், ராயபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. சென்னை மாநகர் முழுவதும் சில்லென்ற சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.